வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மயிலோசை யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்னன்னா, தமிழர் திருநாள் பொங்கல். அதுக்கு இணையா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள்னா அது தைப்பூசம் தான். அந்த தைப்பூசத்தை ஏன் கொண்டாடுறோம், அதோட சிறப்புகள் என்ன, அது உருவான விதம், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்களின் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் அவருடைய திவ்யத்துவத்தையும் விளக்கும் விதமாக தான் இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான கடவுளான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த ஸ்ரீ முருகப்பெருமான் அசுரனை அழிக்க தன் அன்னையிடம் வீரை வேலை வாங்கி தன் கையில் ஏந்திய நாளையே தைப்பூசம் என்று தமிழர்கள் அனைவரும் மட்டுமல்லாமல் இந்த உலக மக்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் தைப்பூசம் மிகவும் முக்கியமான நாளாகும். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரமாக பூசம் நட்சத்திரம் உள்ளது. தை மாதத்திலே பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமிதி நாளாகவே இருக்கும். தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷ தினமாகும். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு ஏடு தொடங்குதல், தோடு குத்துதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் முருகனடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திகடன்களை சிறப்பாக செய்வார்கள். தைப்பூச நன்னாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் என உலகெங்கும் உள்ள தமிழர்களால் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற பல நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்றனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எனவே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டு தங்களை தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டி முறையிட்டனர். தேவர்களின் முறையீட்டை ஏற்று சிவபெருமான் தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே ஸ்ரீ முருகப்பெருமான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாகிய 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாயின. அக்குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகங்களுடன் அவதரித்தது. அவ்வாறு அவதரித்தவரே கந்தன் எனப்படும் ஸ்ரீ முருகப்பெருமான். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி பழனியில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருந்தபோது ஞானவேல் வழங்கியது தைப்பூச நன்னாளில்தான். அதனால்தான் எல்லா முருகன் கோவில்களை காட்டிலும் பழனியில் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூரில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்த முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வணங்கினால் தீய சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லொருளை நல்கும் என்பது ஐதீகம். ஆறுமுக பெருமானின் நல்லொருளை அடைவதற்கு தைப்பூசம் மிகவும் உகந்த நாள். 6 படை வீடுகளுக்கும் பக்தர்கள் பாத யாத்திரை சென்று முருகனை தரிசித்து தனது விரதத்தை நிறைவு செய்வார்கள். தைப்பூசத்தன்று முருகனடியார்கள் காவடி எடுத்து தங்களுடைய விரதத்தையும் தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் நிறைவு செய்கின்றனர். தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் பழனி முருகன் கோவிலில் காவடி நேர்ச்சையை செலுத்துகிறார்கள். இவ்வாறு தமிழனின் பெருமையை பறைசாற்றும் தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமானின் தைப்பூச திருநாளுக்கு அரசு விடுமுறை அளித்து தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்த்த தமிழக அரசுக்கு மக்கள் சார்பாகவும் எங்கள் மயிரி குழுமத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் கருப்பசாமி, கேமராமேன் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.